வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். அக்டோபர் 23ஆம் தேதி இன்றைக்கு தீபாவளிக்கு பிறகு முக்கியமான ட்ரேடிங் டே. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னால தங்கம் 13 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரே நாள் மிகப்பெரிய லாஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பதிவு பண்ணி இருந்துச்சு. 2,07,000 ரூபாய் வரைக்கும் போயிருந்த சில்வர் 1,74,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 13,500 ரூபாய்க்கு போயிருந்த 24 கேரட் தங்கம் 1 கிராம் 12,500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த செய்திகளோட இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹைக்கு நியர்பை வந்துட்டு ஸ்லைட்டா ரிவர்ஸ் வந்திருக்கு. இந்த செய்திகளை தான் டீடைலா பார்க்க போறோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை $4,390 வரைக்கும் டச் பண்ணி இருந்துச்சு. இது லேசுப்பட்ட விலை இல்லைங்க. அந்த விலையிலேருந்து இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம பேசும்போது $4,082 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் 2 நாளைக்கு முன்னால ஒரே நாள்ல அரௌண்ட் 7% இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் விழுந்தது. இந்தியன் மார்க்கெட்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. 24 கேரட் தங்கமா இருந்தாலும் சரி, 22 கேரட் தங்கமா இருந்தாலும் சரி, 1 கிராமுக்கு அரௌண்ட் 1000 ரூபாய் விலை குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு சவரனுக்கே 8000 ரூபாய் விலை குறைஞ்சு போச்சுங்க. தங்கம் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா சில்வரும் $54 வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போயிருந்துச்சு ஒரு அவுன்ஸுக்கு. அது அரௌண்ட் $47 இருந்து $48 ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2,07,000 ரூபாய்க்கு 1 கிலோ சில்வர் இந்தியாவில் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. தடாலடியா விலை குறைஞ்சி 1,74,000 ரூபாய்க்கு வந்துருந்துச்சு. அப்போ 10 கிலோ சில்வரை விலை ஏறுதுன்னு சொல்லி துரத்தி வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் அதுலயே பேப்பர் லாஸ் ஆயிடும் இல்லையா? அதனாலதான் எப்பவுமே நம்ம சொல்றோம், கமாடிட்டிஸ் வரும்போது, அதுவும் இந்த புல்லியன்ஸை வாங்கும்போது கோல்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, சில்வருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, அது உங்க போர்ட்போலியோல 5-10% மேல இருக்கக்கூடாது. என்ன தேவைக்கு நீங்க வாங்குறீங்களோ அந்த தேவைக்காக தங்கம் வாங்குறதுல தப்பே இல்லை. ஒருத்தங்க வாங்குறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து விலை ஏறுதுன்னு சொல்லி அதை பார்த்து பின்னால ஓடி வாங்கினா இந்த மாதிரிப்பட்ட பனிஷ்மெண்ட் வரும்போது அது தாக்கு பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும்னு நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம். பாத்தீங்களா? அதோட வெளிப்பாடு என்னன்னா, எங்க ஒரு இடத்துல தும்னா கூட அது இங்க மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. மார்க்கெட்ல 6% இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டவுன் ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்ல அது எப்படி எதிரொலிக்குது? பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அல்லது சாதாரணப்பட்ட மக்கள் 22 கேரட் நகத்தங்கத்தெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய வேல்யூவும் குறையதானே செய்யும். ஏற்கனவே வெள்ளி அதிகப்படியான விலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி துரத்தி வாங்கினவங்க இப்போ சாதாரணப்பட்ட மக்கள் ஏதோ கடன் வாங்கி அல்லது இருந்த சேவிங்ஸை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களுடைய நெட்வொர்க்கும் குறைஞ்சு போயிடும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றோம். ஏற்கனவே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏதாவது பேனிக்கான நியூஸ் இருக்கானா? இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே டாரிஃப் இஷ்யூனால உலகம் முழுக்க அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் H1B விசா மூலமே ட்ரை பண்ணாரு. இப்ப அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே H1B விசா வச்சிருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய டிபெண்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வேலை செய்யறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த விசாவை எந்த விதமான அதிகமான பணம் இல்லாம அந்த விசாவை திரும்பவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் வேர்ல்டு வைடா எல்லா நாடுகளிலுமே ஒரு பதட்டமான ஒரு டென்ஷன் இருந்துட்டு இருக்கு. எதை வச்சு நான் இதை சொல்றேன்னா, வேர்ல்டு கோல்டு கவுன்சில் கொடுத்திருந்த ஒரு ரீசெண்டான அப்டேட்டை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா எல்லா நாடுகளுமே அவங்களுடைய தங்கத்தோட கையிருப்பை அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ்ல ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரஷ்யாவில் 29% இருந்த தங்கத்தோட கையிருப்பு இப்போ 35.8% ரைஸ் ஆயிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 20% மேல ரைஸ் பண்ணிருக்காங்க. சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.9% இருந்தது 6.7% ரைஸ் ஆயிருக்கு. இங்கும் ஏறத்தாழ 30% மேல ரைஸ் பண்ணிருக்காங்க. ஜப்பான் 5.1 இருந்து 6.8% ரைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியாலையும் 9.6% இருந்து 13.1% ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஏற்கனவே நாம என்ன ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அதுல இருந்து ஏறத்தாழ 30% நம்ம இந்தியாவிலே நம்ம ரைஸ் பண்ணிருக்கோம்னா, வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் அவங்களுடைய தங்கத்தோட கையிருப்பு அதிகப்படுத்திட்டு இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி வந்துச்சுன்னா அந்த டைம்ல சேஃப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன்ல தான் அவங்க பண்றாங்க. எதுக்காக இதை நம்ம சொல்றோம்னா, 2008 எக்கனாமிக் கிரைசிஸா இருக்கலாம், 2020 கோவிட்டை விட இப்போ டாலரோட பங்களிப்பும் இந்த மாதிரிப்பட்ட டாரிஃபோட இஷ்யூவும் உலகம் முழுக்க அச்சுறுத்திட்டு இருக்கு. இதோட வார் ஒவ்வொரு நாட்டிலையும் கண்டினியூவா மறைமுகமா வார்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம வெளிப்படையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வார்களோட தொடர்ச்சியும் உலக எக்கனாமியை பாதிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு நாடுமே டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஏற்கனவே அவங்களுக்கு பெரு சுமையா இருக்கக்கூடிய நேரத்துல டாலரை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இருக்கு. லாஸ்ட் மந்த் அரௌண்ட் 11% மேல வீக்கா இருந்த டாலரோட இண்டெக்ஸ் ஈல்டு இப்ப 2% ரேஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் அதனோட பங்களிப்பை அதோட பெர்ஃபார்மன்ஸை குறைக்கணுங்கிறதுல உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது எல்லாமே தங்கத்தை ஏற்கனவே தங்கம் வாங்காம இருந்த நாடுகள் கூட அல்லது தங்கத்தை கொஞ்சமா வச்சிருந்த நாடுகள் கூட அவங்களுடைய ரிசர்வ்ல அதிகமா வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க.
ஏற்கனவே அமெரிக்கால ஹோல்ட் பண்ணிட்டு தங்கத்தை சில நாடுகள் அவங்க நாடுகளுக்கு திருப்பி எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே தான் தங்கத்துடைய அழுத்தத்துல விலையேற்றத்தை கொண்டு வருதே தவிர அதை உணராமலே தங்கத்துக்கு பின்னால ஓடி வாங்குறாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு 5% 6% 10 15 20% டிக்ளைன் ஆகும்போது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கிறத உணரணும். ஏன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸா இருக்கிறவங்களோ அல்லது சென்ட்ரலைஸ் பேங்க்களா இருக்கிறவங்களோ அவங்களுக்கு எப்போ இந்த தங்கத்தை வித்து லிக்விடிட்டியா மாத்தணுங்கிறது தெரியும். அந்த டைம்ல அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. சாதாரணப்பட்ட மக்களுக்கு தெரியாது. சரி, நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பேசும்போது தங்கத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது எந்த அளவுக்கு வாங்கி குவிச்சிருக்காங்களோ, சில்வர் அந்த அளவுக்கு வாங்கி குவிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா வெளிநாடுகள்ல அந்த அளவுக்கு வாங்கி குவிக்கல. ஆனா இந்தியாவில வாங்கி குவிச்சிருக்காங்க. சில சிட்டிகள்ல வெள்ளி கையிருப்பே இல்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன்லாம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இப்போ அது படிப்படியா குறைஞ்சிருக்கு. ஏன்னா 2,07,000 ரூபாய்க்கு போனது ரிவர்ஸ் வரும்போது எதுக்காக வாங்கணும்னு தெரியாம வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களே இப்ப திடுத்து வித்துட்டு இருக்காங்க. திரும்ப இறங்கிருமோன்னு சொல்லி ஒரு பேனிக்ல. இப்போ இந்த பேனிக் செல்லிங் வேணுமானா அது தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி இந்த பேனிக் செல்லிங் வர்றதுக்கு முன்னால நம்ம எதுக்காக வாங்க போறோங்கிறத முதல்ல புரிஞ்சிருக்கணும். எதுக்காக இப்ப ஃபால் ஆகுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைம்கா அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டான ஒரு ஆன்சர் இருந்தா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர யாரோ ஒருத்தர் வாங்குறதுக்காண்டி பின்னால துரத்தி வாங்குறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. அடுத்தது, இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கோல்டோ சில்வரோ நமக்கு தேவையாங்கிறதுல ஒரு கிளியரான கிளாரிட்டி இருக்கணும். அது இல்லாம இந்த கோல்டா இருந்தாலும் சரி, சில்வரா இருந்தாலும் சரி, வேற எந்த இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரான பிளான் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த பெரிய பிரயோஜனமும் வரப்போறது இல்லை. ஸோ அதோட இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குன்னா கோல்டு மார்க்கெட் இறங்கி இருக்கு. அப்ப அங்க தங்கத்தை வித்து சில்வர் வித்து இங்க வாங்கியிருக்காங்களா, வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேர்ல்டு வைடா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ஹையை டச் பண்ணும்போது ஏற்கனவே கம்மியான விலையில விட்டுட்டு மார்க்கெட் திரும்ப திரும்ப ஹையை டச் பண்ண போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல ஏற்கனவே இருந்து இந்த கமாடிட்டிஸ் எல்லாம் விற்கிறாங்க. வித்துக்கிட்டு அந்த பணத்தை கொண்டு போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மார்க்கெட்ல சல்லிசான காசுக்கு கம்மியான விலையில நிறைய ஸ்டாக்ஸ் குவாலிட்டியான டைம்ல கிடைக்கும் போது அதை வாங்காம தவிர்த்துட்டு மார்க்கெட் ஏறும்போது ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணும்போது துரத்தி வாங்குறாங்க. இன்னைக்கு மார்க்கெட் காலையிலே 26,000க்கு மேல ஓப்பனிங்ல இருந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 26,266 நிப்டியோடைய ஆல் டைம் ஹை. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஹை 26,104 வரைக்கும் போயிருந்துச்சு. க்ளோசிங்ல 25,888 க்ளோஸ் ஆயிருக்குங்க. வீக்லி வைஸும் இது நல்ல பாசிட்டிவா இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலே அது மிகப்பெரிய பாசிட்டிவ். ஏன்னா வீக் ஆன் வைஸ்ல இதுக்கு முன்னால 25,810 தான் ஆல் டைம் வீக்லி ஹையா இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சென்செக்ஸ் எடுத்திருந்தாலும் இன்னைக்கு காலையில 85,290 மார்க் வரைக்கும் போயிருந்துச்சு. க்ளோசிங்ல 84,556 இருக்கு. ஸோ ரெண்டு இண்டெக்ஸுமே நல்ல பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகி இருந்தாலும் காலையில இருந்த ஹையை தக்க வச்சுக்க முடியலைங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஐடி ஸ்டாக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்து அரௌண்ட் 5% மேல காலையில ஓப்பனிங்ல இன்ஃபோசிஸ் ஹைல இருந்துச்சு. க்ளோசிங்ல அரௌண்ட் 3% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. HCL TCSும் 2.5% வரைக்கும் பாசிட்டிவ் க்ளோஸ். டாப் லூசர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டர்னல், இண்டிகோ, ஏச்சர் மோட்டார்ஸ்லாம் இருக்காங்க. அரௌண்ட் 2.5% வரைக்கும் நெகட்டிவ் க்ளோஸ்ல இருந்துச்சு. இந்தியன் ருபி ஸ்லைட் நெகட்டிவ்ல இருந்தாலும் ஓகேங்கிற அளவுக்கு தான் இருக்குது. எஃப்ஐக்கள் 1,165 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில இருந்து வித்து திரும்பவும் பணத்தை வெளியில எடுத்துட்டு போறாங்க. ஸோ எஃப்ஐக்களுடைய வெளியேற்றம் இருந்துச்சுன்னா அதுவும் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதோட ஏற்கனவே நம்ம இண்டெக்ஸ்ல நிப்டியோடைய ஃபியூச்சர் மார்க்கெட் லாட் சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வர்ற 28ஆம் தேதியில இருந்து லைவுக்கு வரும். அந்த சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா நிப்டி 50 கரண்ட் லாட் சைஸ் 75ல இருந்து 65 மாற போகுது. நிப்டி பேங்கோட கரண்ட் லாட் சைஸ் 35ல இருந்து 30 ரெடியூஸ் ஆக போகுது. நிப்டி பினான்சியல் சர்வீசஸ் உடைய கரண்ட் லாட் சைஸ் 65ல இருந்து 60 ரெடியூஸ் ஆக போகுது. நிப்டி மிட் செலக்ட்ல 140 லாட் சைஸ்ல இருந்து 120 ரெடியூஸ் ஆக போகுதுங்க. நிப்டி நெக்ஸ்ட் 50 ஏற்கனவே இருந்த 25ங்கிற அதே ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றவங்க இந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. வர அக்டோபர் 28ஆம் தேதியிலிருந்து இது லைவ்ல வந்துடும். சரி, எதுவா இருந்தாலும் நாம எப்பவும் சொல்ற மாதிரி இப்ப சொல்லியிருந்த எல்லா தகவலுமே முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ரெக்கமெண்டேஷன் வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டு இந்த மாதிரிப்பட்ட ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குங்கிறத நீங்க பயன்படுத்தணும்னா அதுவும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் நாம டே டு டே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்ககிட்ட என்கிட்ட கேட்கறதுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க. அதை வச்சு நான் அடுத்த வீடியோ மேக் பண்றேன். See you tomorrow. Another super topic.